விஜய் அவர்களுடைய மனைவி பிரிந்ததற்கும் பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதற்கும் காரணமே சில நடிகைகள்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக லியோ படத்தில் வரக்கூடிய அந்த லிப்லாக் காட்சி தான் காரணம் கூட பரவலாக பேசப்பட்டது. சில நடிகைகள் விஜய் சந்திச்சுட்டு போகிறாங்கன்றதுல ஜேசன் சஞ்சய்க்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் அதுக்கு காரணமானவர்கள் யாருன்றது அவர் முடிவு பண்ணி அவங்கள சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு. நான்லாம் இருந்தேன்னா செருப்பாலே அடிச்சிருப்பேன். ஒரு அரசியல் கட்சி தலைவரோட இணைச்சு பேசுகிறாங்களோ அப்போ நீங்கள் என்னதான் நீங்கள் மதிப்புக்குரியவராக இருந்தாலும் அன்புக்குரியவராக இருந்தாலும் நீங்கள் கேட்டால் விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். அப்போ விஜய் மீது திட்டமிட்டு வதந்திகளும் அல்லது பார்த்தீங்கன்னா சில சம்பவங்கள் உண்மை சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய சில தகவல்களும் உறுதி செய்கிற மாதிரி இல்லை இருக்குது த்ரிஷாவுடைய இந்த நடவடிக்கை. அவங்க குடியை தடுக்கிறாங்க. சங்கீதா 6 மணிக்கு மேலே அவருக்கு சில பழக்க வழக்கங்கள் இருக்குது விஜய்க்குன்னு சொல்லும் போது அது ஒரு வதந்தியாகி இன்னைக்கு பரவலாக அது பேசும்போது அவருடைய நடவடிக்கை உறுதி செய்கிற மாதிரி இருக்கும்போது அதை தடுக்கிற நடவடிக்கையில் ஒரு உண்மையான மனைவி இருப்பாங்க. ஆடுகளம் சினிமா நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ இல்லையோ தாவேகா தொண்டர்கள் எதிர்பார்த்துருப்பாங்க. ஏன்னா இப்போ அவங்க தான் என்னுடைய காணொலி ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்குறாங்க. எது பேசாமல் நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன்னு சொல்லிட்டு. இதுவும் நான் விஜய் பற்றி தான் நான் பேச போகிறேன், தாவேகா பற்றி தான் பேச போகிறேன். இதையும் கூட அவங்க தாவேகா தொண்டர்கள் பார்ப்பாங்க. ஆனால் நான் எதிராக பேசுகிறேன்னா ஆதரவாக பேசுகிறேன்றது பார்த்திங்கன்னா அவங்களால கணிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இப்போது நேற்றைய தினம் ஒரு செய்தி. த்ரிஷா விஜய்க்கு மாநாட்டுக்கு வாழ்த்து சொன்னாங்க. அவர் தகுதியான நபர் தான் சொன்னாங்க. அரசியல் கட்சி தலைவர் ஆகிறதுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கு தகுதியான நபர் தான் சொன்னாங்கன்னு ஒரு செய்தி. இந்த செய்தி உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேம்போக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகை வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அவ்வளோதானங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எனக்கு இதை ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னா, ஒரு தலைவர் ஒரு அரசியல் கட்சி தொடங்கி ஒரு லட்சியத்தோட ஒரு லட்சிய வேட்கையோட பயணப்படக்கூடிய ஒரு தலைவருக்கு எந்த மாதிரியான இடையூறுகள்லாம் வரும்ன்றது நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். பல தலைவர்களுக்கு சில நடிகைகளால் சில சிக்கல் இருக்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். இப்போ விஜய் ஏற்கனவே த்ரிஷாவோட தனி விமானத்தில் பயணம் பண்ணார். அப்புறம் இவங்க லவ் ஃபார் எவர்னு ட்விட் போட்டாங்க. அவருடைய த்ரிஷாவுடைய நாய்க்குட்டியை தூக்கி வச்சிருந்தாரு இப்படின்றது பல விதமாக ட்ரோல் ஆகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் பதில் சொல்கிறது யார் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சாதாரண தொண்டர்களும் நிர்வாகிகளும் தான் எதிர்கட்சிகள் எழுப்பக்கூடிய அல்லது இந்த மாதிரி மாற்று கருத்துள்ளவர்கள் ட்ரோல் செய்யக்கூடியதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாங்க. அங்கே மாமா வேலை பார்க்குற புஷி ஆனந்தோ அல்லது வியூக அமைப்பாளர் முறையில் செயல்படக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமியோ அல்லது அங்கே இருக்கிற எடுப்பு முறவாசலுக்காக இப்போ சேர்ந்துருக்கிற அந்த அருள்ராஜ் ஐஏஎஸோ அந்த இன்னொருத்தருக்கான்ல ஆதவ் அர்ஜுன் இவங்கெல்லாம் பதில் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பதில் சொல்லனாலும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற விஜய் விஷயத்தில் எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்குற அல்லது விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய தாடி பாலாஜியும் இதுக்கு பதில் சொல்ல போகிறதில்ல. சரிங்களா? இப்போ என் கேள்வி என்னென்னா, ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். ஒரு அரசியல் கட்சி புதிய அரசியல் கட்சி தொடங்கி நடத்தக்கூடிய ஒரு தலைவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு நடிகையோட, அது த்ரிஷாவோ அல்லது வேறு யாரோ நடிகையோடு இணைச்சி ட்ரோல் செய்யப்படும் போது அந்த ட்ரோலுக்கு எந்த வகையிலையும் தான் காரணமாகாமல் நடந்துக்கணும். அதுதான் நடிகைகளுக்கு நல்லது. இப்போ நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே விஜய் அவர்களுடைய மனைவி பிரிந்ததற்கும் பிள்ளைகள் பிரிந்து வாழ்வதற்கும் காரணமே சில நடிகைகள்னு சொல்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. குறிப்பாக லியோ படத்தில் வரக்கூடிய அந்த லிப்லாக் காட்சி தான் காரணம் கூட பரவலாக பேசப்பட்டது. எது எப்படி இருந்தாலும் பரவலாக பேசக்கூடிய கேட்டால் விஜய் அவருடைய மனைவியாரும் பிள்ளைகளும் அவரோட சேர்ந்து இல்லை, அவர் தனியாக தான் இருக்கிறாருன்றது ஊரறிஞ்ச விஷயம், உலகம் அறிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் ஒரு நிரந்தரமான பிரிவு கிடையாது. அது தற்காலிகமாக எல்லா கணவன் மனைவிக்கும் ஒரு கருத்து வேற்றுமை வந்தால் சில காலம் ஒருத்தர் பேசிக்காமல் இருப்பாங்க. அதுக்காக குடும்பம்லாம் அப்படியே நொறுங்கி போச்சா உடஞ்சி போச்சாலாம் கிடையாது. அங்கே ஒரு கருத்து மோதல் வருது.
தன் தாயார் வந்து இல்லாத நேரங்களில் சில நடிகைகள் வந்து விஜய் சந்திச்சுட்டு போகிறாங்கன்றதுல ஜேசன் சஞ்சய்க்கு வந்து ஒரு மாற்று கருத்து இருக்குது. அவர் வந்து அதுக்கு காரணமானவர்கள் யாருன்றது அவர் வந்து முடிவு பண்ணி அவங்கள சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறாரு. நானாக இருந்தேன்னா செருப்பாலே அடிச்சிருப்பேன். அவர் நல்ல பிள்ளைன்றதுனால என்ன செஞ்சாருன்னா, நம்மள மாதிரி மோசமான பிள்ளை கிடையாது, நல்ல பிள்ளைன்றதுனால அதாவது கேட்டால் வந்து தந்தை மீது பற்றும் தாய் மீதும் பற்றும் உள்ள ஒரு பிள்ளைன்றதுனால அவர் வந்து சட்டையை பிடிச்சி கேட்டிருக்கிறாரு அங்கே இருக்கிற இந்த எடுப்புகள் இருக்கானுங்கள அவங்கள. அதனால் விஜய் கோவப்பட்டு என்ன செஞ்சார், பெரியவங்க மேலே எப்படின்னு கை பண்ணுற மாதிரி அது வந்து அவர் ஸ்தானத்துலேருந்து கண்டித்து அதனால் வந்து வீட்டை விட்டு வெளியேறின தம்பி தான் வந்து ஜேசன் சஞ்சய். இது வந்து நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி வந்து சினிமாவில் தன் மகன் ஜெயிக்கணுன்றதுக்காக மாமியாருக்கு சோப்பு போடுற காட்சி வச்ச வந்து ஒரு தந்தை. இன்னொரு பக்கம் வந்து தன் மகன் என்ன சொன்னாலும் அது தன்னை வந்து குறை சொல்லியிருந்தால் அது குற்றம் சொல்லியிருந்தால் கூட அதில் இருக்கிற சரி தவறு பார்த்து பிள்ளைகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சமரசமாக போகிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதே செய்யாத வந்து ஒரு தந்தை தான் விஜய். அப்படி இருக்கும்போது தந்தையாக இருந்தாலும் தப்பு தான் சொல்லி வந்து கேள்வி கேட்ட வந்து ஒரு மகன் பார்க்கும்போது அது நல்ல தாயோட வளர்ப்பு. சங்கீதான்ற ஒரு நல்ல தாய்க்கு வந்து பிள்ளையாக இருந்திருக்கிறாரு ஜேசன் சஞ்சய்ன்றதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போது நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, ஒரு தலைவர் வந்து ஒரு இலக்கை வச்சு பயணிக்கிறார். லட்சம் இன்னும் சொல்லப்போனால் கோடிக்கணக்கான தொண்டர்கள் வந்து அவருக்கு வந்து பின்னால் அணிவகுத்து வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது அந்த பண்பட்ட வந்து தொண்டர்களாக இல்லாத போது சாதாரண வந்து ஒரு சினிமா நடிகனை ரசிக்கக்கூடிய தொண்டர்களாக இருக்கும்போது இந்த மாதிரியான நடிகைகளுடைய இந்த ட்விட்டாக இருக்கட்டும் அல்லது வாழ்த்து சொல்கிறன்ற பேரில் வந்து அவரை வந்து என்கரேஜ் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு வாழ்த்து சொல்கிற இதெல்லாம் வந்து ஏற்கனவே வந்து வெறும் கிளாஸ் ஆற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க இங்கே. சரிங்களா? அப்போ இன்னும் கொஞ்சம் வந்து திரிஷா வந்து பாயசம் ஊற்றி கொடுக்குற மாதிரி இருக்குது, நல்லா ஆற்றுங்கன்ற மாதிரி. நான் என்ன கேட்குறேன், இந்த வாழ்த்து கேட்டு யார் வந்து இவங்ககிட்ட எதிர்பார்த்தாங்க? விஜய் எதிர்பார்த்தாரா இல்லை வந்து கட்சியோட தொண்டர்கள் எதிர்பார்க்குறாங்களா? இந்த வாழ்த்து எதுக்கு? கேள்வியே கேட்டால் கூட எப்போ வந்து ஊரும் உலகமும் வந்து தன்னை வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் நடிகரோடு இல்லை ஒரு அரசியல் கட்சி தலைவரோட இணைச்சு பேசுகிறாங்களோ அப்போ வந்து நீங்கள் என்னதான் நீங்கள் வந்து மதிப்புக்குரியவராக இருந்தாலும் அன்புக்குரியவராக இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்டால் விலகி போகிறது தான் சரியாக இருக்கும். குடும்பத்திலையும் பிரச்சனை, கட்சியிலையும் பிரச்சனை. யாரால? நம்மளால தான். நம்மளை வச்சு மையப்படுத்தி தான் நடக்குது. தனி விமானத்தில் போனால் வந்து பேசப்படுது, நாய்க்குட்டியை தூக்கி வச்சு தான் பேசப்படுது. இப்போ நான் கேட்குறேன், தனி விமானத்தில் போன அந்த போட்டோக்கள் வந்து யார் வெளியிட்டாங்கன்னு ஒரு பல கேள்விகள் இருக்குது. அது இருக்கட்டும். ஆனால் நாய்க்குட்டியை தூக்கி வச்சிருக்கிற அந்த போட்டோ வெளியிட்டது யாரால? யார் வெளியிட்டது? அப்போது திட்டமிட்டே வந்து நான் உங்களுக்கு ஒன்று பெருமையாக இருக்கலாம், ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவராக வந்து ஒருத்தர் உருவாகிட்டு இருக்கும்போது அவர் தன்னை இணைச்சி வச்சு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்பமாக சொரிஞ்சிக்கிற விஷயமா இருக்கலாம். நான் சொல்கிறது திரிஷாவை தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வதந்தி வருது ஒரு மனிதர் மீது, ஒரு அரசியல் கட்சி தலைவர் மீது தன்னை இணைத்து ஒரு வதந்தி வரும்போது அந்த வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்களா, இன்னும் கொஞ்சம் வந்து கொளுத்தி விடுவீங்களா? இப்போ அப்படி தானே இருக்குது. நீங்கள் சொல்லலாம் இது வந்து நான் சாதாரணமாக நான் வாழ்த்து தெரிவித்தேன், அப்போ நீங்கள் அவ்வளோ நல்ல திரிஷா வந்து ஒரு நல்ல ஒரு பெண்ணு வாழ்த்து தெரிவிக்கிற பெண் சொன்னால் ரஜினிகாந்த் வந்து 50 ஆண்டு காலம் நிறைவு செஞ்சிட்டார். ஒரு வாழ்த்து உண்டா திரிஷா கிட்டேருந்து? சொல்லுங்கள். பத்மபூஷன் பட்டம் வாங்கிட்டு வந்தார் தலை அஜித், ஒரு வாழ்த்து உண்டா வெளிப்படையா? இல்லை. அப்போ விஜய் மீது திட்டமிட்டு வந்து வதந்திகளும் வந்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா வந்து சில சம்பவங்கள் வந்து உண்மை சம்பவங்கள் என்று சொல்லக்கூடிய சில தகவல்களும் உறுதி செய்கிற மாதிரி இல்லை இருக்குது திரிஷாவுடைய இந்த நடவடிக்கை. ஏற்கனவே பல கட்சி தலைவர்களுக்கு சிக்கல் இருக்குது. ஒன்று பெங்களூர் வந்து கத்துது, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோக்கலில் வந்து பார்த்தீங்கன்னா சில சிக்கல் இருக்குது. அதை தாண்டி வந்து இப்போ வந்து விஜய் வந்து வளரும் அரசியல் கட்சி தலைவர், அதில் எந்த சந்தேகமும் தேவையில்லை. அப்போது அங்கே வியூக அமைப்பாளருக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். நான் வந்து யாருக்கும் சப்போர்ட் பண்ண கிடையாது, எனக்கு வந்து அவன் மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறான் ஜான் ஆரோக்கியம் மேலே. ஏன்னா இந்த மாதிரியான விஷயத்தை கூட தடுக்க முடியல. அப்புறம் நீ என்ன வியூகம் அமைச்சு கிடிச்சான்ற எனக்கு ஒன்றும் புரியல. உண்மையிலே அவனெல்லாம் நேரில் பார்த்தோன்னா சரியாக கேட்பான். எஸ்ஏசிக்கும் வந்து ஜான் ஆரோக்கியம் என்ன வித்தியாசம்? ஒருத்தர் மேலே வந்து வதந்தி வருதுன்னா அதை தடுக்கிறது தானே வியூக அமைப்பாளரோட வேலையாக இருக்கும். இதெல்லாம் வந்து திரிஷா கிட்ட ஃபோன் போட்டு பேச முடியாது அவனால். இந்த மாதிரி நீங்கள் செய்தி வெளியிடாதீங்க, எங்களுக்கு சிக்கலாகுது, எங்களுக்கு சொல்ல வேண்டியது தானே. அப்போ அவ்வளோன்னா வந்து அப்போ பணத்துக்காக வேலை செய்கிறான் தான் பொருள். பணத்துக்காக வேலை செய்கிறான், சும்மா ஏதோ ஒரு வியூகம் போட்டுறாங்க. இது எவ்வளோ பெரிய மைனஸ் ஆகுது, அடிமட்ட தொண்டர்கிட்ட எவ்வளோ விமர்சனத்துக்கு உள்ளாகுது. அவன் என்ன பண்ணுறான், வந்து மாமா வேலை பார்க்குறான்ல, ஒருத்தன் வந்து இருந்துட்டு இருக்கிறான்ல, அவன்லாம் இது அக்கறை எடுத்து இந்த மாதிரி செய்திகள் வராமல் தடுக்கணும்ல. கட்சியோட வளர்ச்சி, உண்மையான வளர்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பல கட்சிகள் வளராமல் திக்கும் காரணமே வந்து இந்த மாதிரியான வந்து நடிகைகளோடு இணைச்சி பேசக்கூடிய குற்றச்சாட்டுகள் தானே. சொல்லுங்கள். ஸோ அதனால்
இதெல்லாம் வந்து சரி பண்ணிக்கணும்னு தான் நான் என்னுடைய எண்ணம். இது அது நடிகைகள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தயவு செஞ்சு அரசியல் கட்சி தலைவர்களோட ஏற்கனவே உங்களுக்கு பரிச்சயம் இருந்தால் கூட, பழக்கம் இருந்தால் கூட, அது அன்பின் பால் இருக்கட்டும் அல்லது மற்ற எந்த விஷயமா இருக்கட்டும், ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவரான பிறகு நீங்கள் விலகி இருங்க. அவங்க ஒரு பயணத்தில் இருக்கிறாங்க, ஒரு லட்சிய பயணத்தில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த நடிகைகள் வந்து நீங்கள் விலகி உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். உங்களுக்கான வந்து மார்க்கெட் இருக்கா, மார்க்கெட் வந்து அந்த சினிமா மார்க்கெட்டை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. இல்லையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண பெண்களாக வந்து கடைக்கு மார்க்கெட் போயிட்டு வாங்க. நீங்கள் உங்களுடைய நடிகைன்றதை வச்சு நீங்கள் வந்து அரசியல் தலைவர்கள்கிட்ட நீங்கள் மார்க்கெட் பண்ணாதீங்க உங்களை. இப்போ அப்படி தான் ஆயிடுச்சு. நான் பாரபட்சம்லாம் பேசுகிறேன். நான் ஒரு குடும்பத்தை ஒரு குடியை கெடுக்கக்கூடாது. எந்த ஒரு நடிகையாக இருந்தாலும் சரி, ஒரு நடிகனுடைய குடியை கெடுக்கக்கூடாது. அவங்க குடியை தடுக்கிறாங்க. சங்கீதா 6 மணிக்கு மேலே அவருக்கு வந்து சில பழக்க வழக்கங்கள் இருக்குது விஜய்க்குன்னு சொல்லும் போது, அது வந்து ஒரு வதந்தியாகி இன்னைக்கு வந்து பரவலாக அது பேசும்போது, அவருடைய நடவடிக்கையும் உறுதி செய்கிற மாதிரி இருக்கும்போது, அதை தடுக்கிற நடவடிக்கையில் வந்து ஒரு உண்மையான மனைவி இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பிள்ளைகள் இருப்பாங்க. அது என்ன, அது அவங்க குடும்பம், அவங்களுடைய சொத்து. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா யாருடைய சொத்து? சங்கீதாவுடைய சொத்து, அவங்களோட பிள்ளைகளோட சொத்து. அதை அவங்க பாதுகாக்கிறதுக்கு போராடும் போது நீங்கள் வந்து கொஞ்சம் எரியிற நெருப்பில் இன்னும் கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றுற மாதிரிலாம் இருக்குது. சொல்லுங்க, தப்பான விஷயம் இது. இது வந்து விஜய் வந்து இப்போ சாதாரண ஒரு நடிகன் கூட கிடையாது. நடிகனாக இருந்தாலும் கூட நீங்கள் அதை செய்யக்கூடாது. இன்னொரு குடியை கெடுக்கக்கூடாது எந்த நடிகையும். விஜய் வந்து இன்னைக்கு நான் வந்து நடிகன் மட்டுமே இல்லை, ஒரு அரசியல் கட்சி தலைவர். தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்கக்கூடிய இடத்துல வந்து விஜய் வந்து நகர்ந்துட்டு இருக்கிறார் வேகமாக. இது உண்மை, மறக்கவே முடியாது. ஆட்சி அமைப்பார், முதலமைச்சர் வருன்றான், அதெல்லாம் செகண்டு. பாரபட்சம் இல்லாமல் நான் பேசுகிறேன். ஒருத்தருடைய முன்னேற்றத்தில் எந்த வகையிலும் நீங்கள் அப்படியே உங்களுக்கு அன்பும் காதலும் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் என்ன செய்யணும் கேட்டால் விலகி இருக்கிறது தான் சரி. அவன் முன்னேற்றத்துக்கு நம்ம தடையாக இருக்கக்கூடாது. நாம் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர் முன்னேற்றத்துக்கு நாம் தடையாக, எந்த வகையிலும் தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வந்து நல்ல பெண்மணியாக இருப்பாங்க. குடியை கெடுக்கிறது, அவங்க குடும்பத்தில் வந்து சச்சரவை ஏற்படுத்துறது, இல்லை வந்து பொது வாழ்க்கைக்கு வந்து பார்த்தா குந்தகத்தை ஏற்படுத்துறது பண்ணுற அந்த மாதிரி பெண்கள் வந்து நல்ல பெண்கள் கிடையாது. பாரபட்சம் இல்லாமல் பேசுகிறேன் நான். அது யார் வந்து எந்த எல்லாரையும் நான் ஒரே கோட்டையே வைக்கிறேன். விஜயாக இருக்கட்டும் அல்லது வந்து இந்த நடிகையோட இணைச்சி பேசக்கூடிய யாராக இருக்கட்டும், நான் என் கருத்து அதுதான். அவங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறாங்க, நீங்கள் விலகி இருங்க, தூரமாக இருங்க. உங்களை தேடிட்டு அவங்க வந்தாங்கன்னா அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அப்படி வந்தால் கூட கதவு சாத்தணும், அதுதான் சரியானது. அதை விட்டுட்டு வந்து இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியா. இன்றைக்கி அன்றைக்கி ஒரு காலத்தில் பிரிண்ட் மீடியா இருந்தால் அன்றைக்கி எழுதுறதுக்கு தயங்கன்னா பயந்தான் எல்லாம் வந்து. இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி கண்ணுக்கு மறைவான வந்து டிஜிட்டல் மீடியான்றது கண்ணுக்கு மறைவாக இன்றைக்கி இருக்குது. யாரோ திடீர்னு ஒரு செய்தியை வெளியிட்டுறான், அது பற்றிக்கிட்டு எரியுது இணையத்தில். பொறுப்பாக நடந்துங்க யாராக இருக்கட்டும். உங்கள் மேலே வந்து ஒரு நடிகர் வந்து மேடையில் பேசினார், த்ரிஷாவுக்கு எவ்வளோ கோபம் வந்தது. வழக்குக்காக போனாங்க, புகார் கொடுத்தாங்க, எவ்வளோ நடந்தது. அந்த நடிகர் இணையாக தான் இவரையும் பார்க்கணும், விஜயும் பார்க்கணும். மன்சூர் அலிகான் வேறு, விஜய் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒரே இது தானே. அப்போ அவருக்கு ஒரு கண்ணும் இவருக்கு ஒரு கண்ணும் இருக்கக்கூடாதுல்ல. உங்களை யார் கேட்டாங்க? லவ் ஃபார் எவர்னு போடுறீங்க. இன்னொரு பெண்ணோட கணவர் விஜய் லவ் ஃபார் எவர்னு ட்விட்டரில் போடுறீங்க, தப்பு இல்லையா? அது எவ்வளோ பேச பொருளாகுது. விஜய் வந்து உங்களுக்கு ஒன்றா ஈஸியாக சொல்லலாம், இல்லைன்னா தப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் தப்பு மக்கள் பார்வையில் எப்படி இருக்குது? அந்த லவ் ஃபார் எவர் வந்து ரஜினிகாந்துக்கும் போகணும், வந்து அஜித்துக்கும் போகணும், சிவகார்த்திகேயனுக்கும் எல்லாருக்கும் போகணும்ல. இப்போ விஜய் மேலே மட்டும் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்? ஒரு மனிதனுடைய பலவீனத்தை நீங்கள் தவறாக பயன்படுத்திங்கன்னா இல்லை. என்ன கேட்டால் சங்கீதா இடத்துல இருந்தாங்கன்னா செருப்பால் பதில் கொடுப்பாங்க. இன்னொருத்தருடைய கணவருக்கு நீங்கள் லவ் ஃபார் எவர், நீங்கள் இன்னொரு கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயை கொஞ்சத்துக்கு அதை ஃபோட்டோ எடுத்து நீங்கள் வெளியிடுவீங்க. உங்களை இந்த வாழ்த்து யார் கேட்ட? நீங்கள் வாழ்த்தனால விஜய் தலையில் என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்கும். முதலமைச்சர் ஆகணும்னா அது தடுக்கவே முடியாது, எவனும் தடுக்க முடியாது. நீங்களும் தடுக்க முடியாது, நான் வாழ்த்து சொல்கிறேன், நான் எதிர்த்து பேசணும், நான் தடுத்துட முடியாது. விஜய்க்கு அப்படி வந்து ஒரு தலையில் எழுதியிருந்துன்னா தமிழ்நாட்டில் ஆளணும்னு இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும், யாரும் தடுக்க முடியாது. ஏதோ நான் மாற்று கருத்து நான் விஜய் மீது எனக்கு கடுமையான விமர்சனமே நான் வைக்கிறதுக்கு முதல் காரணமே, என்னைக்கு ஜானகிசாமி குடும்பத்தெல்லாம் சேர்க்க முடியாது, வேணா அப்பா அம்மாவை ட்ரை பண்ணுறேன், குடும்பத்தெல்லாம் அவர் சேர்க்க முடியாது, அது என்னுடைய வேலை கிடையாது, நான் வியூகம் அமைக்கிற வேலை சொன்னால் அன்றைக்கே அவனை அவன் தலை முழுன அன்றைக்கே அவனை வந்து அவங்ககிட்ட இருந்து விலகினேன். ஒரு குடும்பத்தை சேர்க்க பாருங்க, பிரிக்க பார்க்காதுங்க. அதுவும் வந்து எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னு பாருங்கள். 6 மணிக்கு மேலே வந்து காணாமல் பார்த்தா விமர்சனம் ஆகுது. அப்போ குடும்பத்துக்குள்ளே எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பாட்டு வெளியில் இருந்துக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ட்விட்டர் போட்டு விட்றீங்க. இது எதுக்கு இந்த வாழ்த்து? நீங்கள் என்ன தகுதி சொல்கிறது? உங்களுக்கு சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா? முதல்ல விஜய்க்கு தகுதி இருக்கா இல்லையான்றது ஓட்டு போடுற மக்கள் முடிவு பண்ணுவாங்க, தாவேக்காவோட தொண்டர்கள் முடிவு பண்ணுவாங்க. த்ரீஷா முடிவு பண்ண முடியாது.
தகுதி இருக்குது தகுதி இல்லைன்னு தகுதி இருக்குன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி இல்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? நான் கேட்குறேன், ரெண்டுமே கேட்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து முதல்ல ஓட்டு இருக்க, முதல்ல உங்களுக்கு திரிஷாக்கு எங்கே ஓட்டு? தமிழ்நாட்டில் ஓட்டா? முதல்ல பேசலாமா? தப்பாயிடும். நான் ரொம்ப நாகரிகமாக எச்சரிக்கிறேன். தயவு செய்து எந்த நடிகையுமே, இந்த எச்சரிக்கை வந்து திரிஷாக்கு மட்டுமே கிடையாது, எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். நீங்கள் எச்சரிக்கைன்னு எடுத்தாலும் சரி, வேண்டுகோள் தரலாம். தயவு செய்து அடுத்த குடும்பத்தில் உள்ள நுழைஞ்சி பஞ்சாயத்து பண்ணாதீங்க. அடுத்த குடும்பம் உள்ள பஞ்சாயத்து பண்ணது மட்டுமே இல்லை, உள்ள நுழைஞ்சி வந்து கலகத்தை ஏற்படுத்தாதீங்க. அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன். எச்சரிக்கையாக எடுத்துட்டாலும் சரி, நீங்கள் வேண்டுகோளாக எடுத்துட்டாலும் சரி, தப்பான விஷயம்னா உங்களுக்கு வேணால் இது வந்து அலட்சியமாக இருக்கலாம். நான் வந்து ஒரு நடிகரை, பெரிய நடிகரை அல்லது விஜய் போன்ற பெரிய அரசியல் கட்சி தலைவரை வந்து நம்மளோட சேர்த்து இணைச்சி பேசுகிறாங்கன்றது வந்து பார்த்தா உங்களுக்கு இதமாக சொரிஞ்சிக்கிற மாதிரி கூட இருக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சியை பாதிக்கும். அதுதான் நான் சொல்கிறேன், கட்சியை பாதிக்கும். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜய் குடும்பத்தில் கட்சி கூட இங்கே எனக்கு முக்கியம் கிடையாது. விஜய் குடும்பம் தான் முக்கியம். எந்த குடும்பம் கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நான். அது யாராகட்டும், அதனால் எனக்கு எனக்கு எந்த ஆதாயமும் எனக்கு தேவை கிடையாது. அதுதான் ஜான் ஆரோக்கியசாமிகிட்ட நான் சொன்ன விஷயமே. நல்லது பண்ணால் அவங்க கூட பின்னாடி இருப்பேன். உன்னால் நல்லது பண்ண முடியல, குடும்பத்தையே இணைக்க முடியல, அப்புறம் நீ ஆட்சியில் உட்கார வைக்கிறேன்ற. அப்போ இந்த மாதிரி ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காணாமல் போயிடுறானுங்க. எல்லாம் காணாமல் போயிடுறான். ஜான் ஆரோக்கியசாமி காணாமல் போயிடுறான், மாமா வேலை பார்க்குற புஷியானன் காணாமல் போயிடுறான், டேட்டு குத்துன தாடி பாலாஜி காணாமல் போயிடுறான், எல்லாரும் காணாமல் போயிடுறானுங்க. இந்த நேரத்தில் கண்டிக்கணுமா இல்லையா? இது கண்டிக்க வேண்டிய விஷயங்க. நான் சொல்கிறேன், இது கண்டிக்க வேண்டிய விஷயம். யார் கேட்டாங்க உங்களை வாழ்த்து? ஏற்கனவே இங்கே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வெறும் கிளாஸே ஆத்துறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சும்மா இருக்கிற வாய்க்கு அவல் போட்ட மாதிரி ஆகலை. இதை விஜய் கவலைப்படல, வந்து நிர்வாகிகள் கவலைப்படல, அவங்க கவலைப்படல. சாதாரண மனிதர்கள் கவலைப்படுவாங்க, தொண்டர்கள் கவலைப்படுவாங்க, சாதாரண மனிதர்கள் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய பார்வையாளர் நான் சொல்கிறேன் தப்பு. யாரும் இதே மாதிரி சிக்கல் வந்து சீமான் அவருக்கு வந்த பற்றி நான் சீமானுக்கு ஆதரவாக தான் நான் பேசுகிறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், இன்னொரு குடும்பம் இருக்குது தெரியும், பிள்ளைகள் இருக்குது தெரியும். அப்புறம் என்ன வந்து மைத்து வந்து பார்த்தீங்கன்னா வாழ்த்து, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு எதுக்கு? தப்பான விஷயம் இது. அவங்கவுங்க குடும்பத்துக்கு அடுத்தவங்க குடியை கெடுக்காமல் வாழ பாருங்கள், அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.